பாஜகவின் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சரும் மூத்த பாஜக தலைவருமான பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய கூட்டணி பேச்சுவார்த்தை உச்சமடைந்துள்ளது. இதில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜக வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சரும் மூத்த பாஜக தலைவருமான பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மோடியின் நம்பிக்கை வாய்ந்தவராக பார்க்கப்படும் பியூஷ் கோயல் ஜூன் 13, 1964 ஆண்டு மும்பையில் பிறந்தார். பியூஷ் கோயலின் தாயார் வேத் பிரகாஷ் கோயல் 3 முறை பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அவரின் தந்தை சந்திரகாந்த் கோயல் 2001 முதல் 2003 வரை வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றினார். மேலும் அவர் பாஜகவின் தேசிய பொருளாளராகவும் பணியாற்றினார். இதன் காரணமாக சிறு வயதிலிருந்தே பாஜக மற்றும் RSSின் கொள்கைகளை உள்வாங்கிய பியூஷ் கோயல் மாணவர் பருவத்திலேயே RSSின் மாணவர் அமைப்பான ABVPயில் பணியாற்றினார். மும்பை பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு முடித்த அவர் ஆடிட்டர் தேர்வில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தார். தொடர்ந்து பாஜகவில் இணைந்த பியூஷ் கோயல் 1991 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார துணை பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். அதேபோல நிதித்துறை நிலைக்குழு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றிருந்தார். முதன்முறையாக 2010 ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றம் சென்ற பியூஷ் கோயல் தொடர்ந்து 2024 ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டுள்ளார். 2024 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மும்பை வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்றது அவரின் முதல் தேர்தல் வெற்றியாக அமைந்தது. மேலும் 2014 ஆண்டு பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் நிலக்கரி, மின்சாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இணையமைச்சராக பியூஷ் கோயல் பதவியேற்றார். பின்னர் 2017 ஆண்டு ரயில்வே துறை அமைச்சராகவும் 2018 ஆண்டு அருண் ஜெட்லி மறைவு காரணமாக அவரின் நிதித்துறைக்கும் கூடுதல் அமைச்சராக பொறுப்பேற்று 2019 ஆண்டின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து 2019 ஆண்டிலிருந்து தற்போது வரை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக பியூஷ் கோயல் பணிபுரிந்து வருகிறார். இது தவிர பாஜகவில் தேசிய பொருளாளர், தேசிய செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் மகாராஷ்டிரா, கோவா, ராஜஸ்தான், கர்நாடகா மற்றும் குஜராத் போன்ற மாநில தேர்தல்களின் பொறுப்பாளராகவும் செயல்பட்டுள்ளார். அதேபோல கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தமிழக பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டார். இதனால் அதிமுக கூட்டணியில் உள்ள தலைவர்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவராக உள்ளார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளை கையாண்டுள்ள பியூஷ் கோயல் தற்போது தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் பாஜக தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறது என்பது தெரியவருகிறது.